டாக்டர் ராமதாஸ், டாக்டர் அன்புமணி ராமதாஸ் முதல் கடந்த ஒரு வாரமாக உச்சத்துக்கு போயிருக்கக்கூடிய நிலையில் இன்று காலை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் டாக்டர் ராமதாஸை தைலாபுரம் இல்லத்தில் 45 நிமிடங்களுக்கு மேலே சந்தித்து பேசியிருக்கிறார். திரு பொங்கலூர் மணிகண்டன், டாக்டர் ராமதாஸோடு நீங்கள் பழகியவர், அந்த அடிப்படையில் இது ஒரு சுமூகத்தை நோக்கி இந்த விவகாரம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கான சமிக்ஞைகளை பார்க்குறீங்களா? சரி சார், இப்போ ஒரு சங்கம், ஒரு அரசியல் கட்சி, ஒரு அமைப்பு எதுவாக இருந்தாலும் அதனுடைய சட்ட விதி அல்லது பல நோக்கங்கள் இதை மட்டுமே வைத்துக் கொண்டு அவைகள் நடைபெறுவதில்லை. அந்த அமைப்புக்கு, அந்த இயக்கத்திற்கு யார் தலைமை தாங்கிறார்களோ அவருடைய புனநலங்களை பொறுத்து தான் இயக்கமே செயல்படும். அதுதான் யதார்த்தமான உண்மை. அப்போ மருத்துவர் ராமதாஸ் அவருடைய புனநலங்களை நம்ம எல்லாம் காட்டிலும் அன்புமணி நன்றாக அறிந்திருக்க வேண்டும். அதாவது தான் எடுக்க முடிவில் உறுதியாக நிற்பார், பிடிவாதமாக இருப்பார், முடிவெடுப்பதற்கு முன்பாக பலமுறை யோசிப்பார். யோசித்த பிறகு அந்த முடிவுகளை எடுத்துவிட்ட பிறகு அதை மாற்றிக்கொள்வது அவர் எளிதாக அவர் செய்ய மாட்டார். இதுதான் நிதர்சனமான அவருடைய உண்மையான விஷயம். இப்போ இதை புரிந்து கொள்ளாமல் அன்புமணி கடந்த காலங்களில் செய்து சில தவறுகளால் மனம் வெறுத்து போய், மனம் நொந்து, மன உளைச்சலுக்கு ஆளாகி மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இருந்தார் என்பதுதான் உண்மை. எனவே அதிலிருந்து அவர் மீளுவதற்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மிக தெளிவாக, மிக நேர்த்தியாக அவருடைய பாதம் பணிந்தே, அதை யாருமே சொன்ன அப்பதான் தார்மீக அடிப்படையில மன்னிப்பு கேட்டு வருத்தம் தெரிவித்து, நீங்கள் என்ன செய்கின்றீர்களோ, எந்த முடிவு எடுக்கின்றீர்களோ அதுக்கு நான் கட்டுப்பட்டு இருப்பேன் என்று சொல்லிவிட்டால் பிரச்சனை முடிஞ்சது. அவ்வளவுதான், எந்த பிரச்சனையுமே இல்லை. மாறாக நீங்கள் ஒன்றை செய்தால் நான் இன்னொன்றை செய்வேன் என்று மாற்றி மாற்றி செய்கிற போது நிச்சயமாக உச்சத்துக்கு போகும், முடிவு வராது. இது கடந்த சில வாரங்களாக நீங்களும் பேசுனீங்க, நானும் பேசிட்டு வந்த உண்மைதான். அப்போ இன்றைக்கு வேறு நபர்கள் பேச வர்றாங்க அப்படிங்கிறது கூட என்னுடைய அனுமானம் என்ன சொன்னா, நிச்சயமாக பல்லாயிரம் பஞ்சாயத்துகளை நடத்தியவர், தீர்த்து வைத்தவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். அவர் தனக்கு ஒரு பஞ்சாயத்து செய்ய வருகிறார் என்று சொன்னால் நிச்சயமாக ஒப்புக்கொள்ள மாட்டார். ஏன்னா மற்றவர் தன்னிடம் பஞ்சாயத்து பேசுகிற அளவுக்கு தான் ஒரு மோசமான நபர் அல்ல என்ற அறிக்கையை என்னைக்கு கூறியவர். அவரே சொன்னார் ஒரு 14 பஞ்சாயத்து நடந்திருக்கு அப்படின்னு. இது ஒரு 15 தானே பார்க்க முடியும். உண்மைங்க. அதாவது எந்த பஞ்சாயத்து சொன்னாலும் அவர் நிச்சயமாக தான் மனதில் வைத்திருக்கிற ஒன்றைத்தான் செயல்படுத்த விரும்புவார். அதுதான் உறுதியாக இருப்பார். இது அன்புமணிக்கு தெரியுங்க. இப்ப நான் சில வாரம் முன் நம்ம தொலைக்காட்சியில சொல்லும்போது சொன்னேன், அன்புமணி தான் இறங்கி வர வேண்டும் என்று. அப்படித்தான் வந்திருக்காரு. ஏன்னா இவர் போகிற நிலைமையில ஒன்று வயதா இருக்கலாம், அல்லது அனுபவமா இருக்கலாம், இன்னொன்று அப்பா. இந்த 3 ஸ்தானம் அவர் இருக்குது. இன்னொன்றுங்க, நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி வயதும் எதிர்காலமும் இருக்குல்ல, சோ அத கணக்குல எடுத்துக்கணும்ல. இல்ல சார், அதாவங்க ஒரு இயக்கத்தின் தலைவர் என்பவர் கடந்த காலத்திலும், நிகழ்காலத்திலும், எதிர்காலத்திலும் எப்படி மக்கள் தன்னை உயர்த்தி கொண்டார்களோ, விஞ்ஞான உலகமாக மாறிக்கொண்டிருக்கிறதோ அதற்கேற்றவாறு தகவமைத்துக்கள் அவசியம்ங்க. இப்போ நீ யாரு வேணாலும் ஒப்பிட்டு மாறி சொல்லலாம். ஆனா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் உண்மையிலேயே இந்த நிகழ்காலத்துக்கு ஏற்ற வகையிலும் சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவர் தான். வயது 87 இருக்காங்க. ஆனால் இப்போ ஒரு 17 வயது இளைஞர் என்ன சிந்திப்பாரோ அந்த சிந்தனை உள்வாங்கி கொண்டு அதற்கேற்றவாறு இயக்கத்தை நடத்த வேண்டும் என்று விரும்பக்கூடியவர். எனவே அவருக்கு யாரும் புத்தி சொல்லி அவரை திருத்த வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ இன்றைக்கு அன்புமணி வரை நிச்சயமா என்ன வச்சிருப்பாருன்னா மன்னிப்பு கேட்டிருப்பாரு நம்புறேன். அல்லது ராஜினாமா கொடுத்துக்கலாம், நீங்களே நடத்தணும்னு சொல்லிருக்கலாம். அந்த எல்லையை தாண்டி போகாமல் வேறு நிர்பந்தத்தை எல்லாம் செய்தெல்லாம் அவர் மாற்ற முடியாதுங்க. இப்ப நீங்க ஆதி திருமூர்த்தியோ சையத் துரைசாமியோ நேரடியாக பேசி அதன் மூலமா சமாதானம் ஆவார் என்றால் நிச்சயமா கிடையாது. நாளைக்கு பாருங்க, வெளியே வந்து அவர் பேசினா கூட இதே முடிவு வரப்போகுது. ஏன்னா 87 வயது நிரம்பியவர், எண்ணற்ற அனுபவங்களை கொண்டவர். மறைந்த எம்ஜிஆர், அம்மா, கருணாநிதி, எடப்பாடி வரை எல்லோரும் நெருக்கமாக பழகியவர். இன்னும் தேசிய உள்ள பல மூத்த தலைவரோடும் முன்னாள் பிரதமரோடும் பழகியவர். எனவே அவருக்கான அந்த அனுபவத்தை குறைத்து மதிப்பிட்டு தான் அன்புமணி இந்த நிலைக்கு வந்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.